சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. சோதியனே, துன்னிருளே, அடர்ந்த இருளாகவும் இருக்கக்கூடியவனே, தோன்றா பெருமையனே என்று இறைவனுக்கென்று பெருமைகள் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் சுயம்பு வடிவானவன். அதுபோல் அவனுடைய பெருமைகளும் அவனுக்கே உரித்தான சுயம்பு நிலையிலே இருக்கிறது. அதை யாரோ ஒருவர் தோற்றி வைக்க வேண்டும், அதனால் தோன்றியது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த 3 வாசகங்களே நமக்கு உணர்த்தினாலும், இரண்டாவதாக வருகின்ற துன் இருளே என்பதை 3வது வாசகத்தோடு இணைத்து பார்க்கும் பொழுது, சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே என்றும் இறைவனை எங்கெல்லாம் நாம் நினைத்து விடுகிறோமோ, அவனுடைய அருளாற்றல் எங்கெல்லாம் பெருகப்படுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் துன் இருள், அந்த அடர்ந்த இருளானது தோன்றவே தோன்றாது. அத்தகு அருளை தரக்கூடியவன் எங்கள் பெருமான் என்பதையும் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகின்ற வகையில் இந்த ஆழ்ந்த பொருள்கள் அமைந்திருக்கிறது. அஞ்ஞானமான வாழ்க்கை இருளில் இறைவனுடைய கைவிளக்கு பொருளாக ஈசனை கொண்டு அந்த வெளிச்சத்திலே நடைபோடுவோமாக. திருச்சிற்றம்பலம்.